வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடலைப்பருப்பும் நிலக்கடலையும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் நான் 2 மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டு இருக்கிறேன். இதை இப்போ இதில் சேர்த்துடலாம். இது கூட காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி கண்ணாடி பதத்துக்கு வரும் பாருங்க, அந்த அளவுக்கு வந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்ருக்கிறேன். இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வதக்கினதுக்கு அப்புறமா தக்காளி நமக்கு நல்லா வெந்து வரணும். அதுக்காக இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை வேக வைக்கலாம். தக்காளி நல்லா முழுமையாக வெந்து வரட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி நல்லாவே குழஞ்சி வெந்து வந்துட்டுருக்குது. இப்போ இந்த டைமில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இவ்வளோ மட்டும் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மஞ்சள் தூள் அப்புறமா மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் மட்டும் இதை வதக்கினாலே போதும். இப்போ இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். இது முழுமையாக ஆறி வரணும். இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுக்கலாம். பாருங்கன்னா, இப்போ இந்த அளவுக்கு இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ இதில் தாளிப்பு கொடுக்கறதுக்காக தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். இப்போ நமக்கு தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.